இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, அஞ்சலி எங்க அவ? ரேவதி, அஞ்சலி எங்க? ரூம்ல இருக்காத்த. அஞ்சலி, என்னாச்சுமா? ஏன் இப்படி சத்தம் போடுற? எங்கடி புடிச்ச அவனுங்கள? யார கேக்குற? யார கேக்குறீங்களா? அந்த ஷெட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்றேன். அங்க சுப்பிரமணிய அங்கிள சொல்றியா இல்ல சத்யாவை சொல்றியா? ரெண்டு பேரையும் தான் நான் சொல்றேன். சரியான குடிகாரனுங்களா இருக்கானுங்க அவனுங்க, தெரியுமா? குடியோட வாசனை அவருக்கு சுத்தமா ஆகாது. உங்க அப்பா இருந்த இடத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை அவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்குதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்திருக்க இல்ல அஞ்சலி. இவனுங்களால நீ முன்னேறுவங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா. மரியாதையா அவங்க ரெண்டு பேரையும் உடனே துரத்தி விடு. அம்மா, சுப்பிரமணியன் அங்கிள் எல்லாம் குடிக்க மாட்டாருமா. சத்யாவுக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்கு. போக போக தெரிஞ்சிருவாமா. போக போக தெரிய வரும். ஏற்கனவே அந்த மகேஷ் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப இவனுங்க வேற இப்படி சிக்கலா வந்திருக்கானுங்க. அந்த மகேஷ் இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பான்? எப்படியாவது உங்க வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியா வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப அதே தப்பான வழியிலேயே போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. சத்யாவையும் சுப்பிரமணிய அங்கிளையும் அந்த மகேஷ் கூட கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதம்மா. இவன் கிட்ட குடிக்கிற அந்த கெட்ட பழக்கம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த மகேஷ் அப்படி இல்ல. அவன் ஒரு பெரிய சைக்கோமா. என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். மாத்தி காட்டுறியா? என்ன தடி மாத்தி காட்டுவ? ஒரு புள்ள தாச்சி பொண்ணு பண்ற வேலையா இதெல்லாம்? அத்தை விடுங்க. இப்ப எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க அந்த செட்ல தானே குடியிருக்காங்க. நமக்கு இதுவரைக்கும் அவரால எந்த தொந்தரவும் வந்ததில்லையே. நீ சும்மா இரு. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? சரி, அவன் தான் குடிக்கிறானா? அந்த பெரிய மனுஷன் அவனுக்கு நல்லது சொல்லக்கூடாதா? சொல்லி அவனை திருத்த கூடாதா? அந்த ஆளும் அவன் கூட உட்கார்ந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காரு அங்க. ஐயோ, இவரெல்லாம் என் புருஷனோட ஃப்ரெண்டா எப்படி இருக்காருன்னே தெரியலையே. என்ன, என்னால நம்பவே முடியல. இத பாரு அஞ்சலி, எனக்கு அவங்க இங்க இருக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு அவங்கள அனுப்பி வைக்கிற வேலையை பாரு. உங்ககிட்டயும் தான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க.